ஐயா சிவாய நமயா. ஐயா சிவாய நமக. சொல்லுங்க, எதுக்கு இன்னும் பண்ணுங்க? ஆப்பிரிக்காவில் ஒரு 150 பேர் இன்னைக்கு மழை வெள்ளத்தால இறந்து போயிட்டாங்கல்ல இருக்கு பாவம். என்ன செய்ய பேய் வருத்தம். காத்து பேய் மழைன்னு போடுறானுங்க. என்ன நடக்குது? பேய் காத்து பேய் மலை, இது பகவான் ஏற்கனவே சொன்னது தானே. பேய் காத்து அடிக்குதடா, பெரு வெள்ளமதாய் போகுதடா, கொம்பு கொம்பு சத்தம் கேக்குதடா, வம்பு களி அழியுதடாங்கிறாரு. வம்பு களி தெய்வம், இது இப்படிதான் அழியுங்கிறாரு தெய்வம். ஆனா மக்கள் பாவங்க, மனசு வேதனையாதான் இருக்கு. என்ன செய்ய? அதான் கேக்குறேன், என்ன வரும்? என்ன பண்றது? பகவானுடைய கையில நம்ம எல்லாம் ஒரு ஈ எறும்பு மாதிரிதான். பகவானுக்கு இது ஆத்ம, எல்லா உயிரும் ஒண்ணுதான். நம்ம வந்து எல்லா உயிரினங்களையும் இறக்கம் இல்லாம கொண்டு திங்கிறோம். மீன் சாப்பிட்றோம், ஆட்டை வெட்டி சாப்பிட்றோம், மாடை வெட்டி சாப்பிட்றோம், பன்னியை சாப்பிட்றோம், எருமையை சாப்பிட்றோம், எல்லாம் சாப்பிட்றோம். அதுக்கும் வலிக்குமேங்கிற ஒரு உணர்வு நமக்கு இல்ல. அதுவும் நம்மளே மீதான ஒரு ஆத்மா உள்ள இருக்குது, அதுக்கு வலிக்கும் அப்படின்னு யாராவது உணர்றாங்களா? ஆனா வள்ளலார் சன்மார்க்கத்துல போய் பாருங்க. போயிட்டீங்கன்னா நீங்க அசைவம் பக்கம் போக மாட்டீங்க. வள்ளலார் கொள்கையை படிச்சீங்கன்னா அவ்வளவு தூரம் அவரு புலால் சாப்பிட்ட இது மாம்சம் சாப்பிட்றவங்களுக்கு என்னென்ன தண்டனை, ஐயோ அப்படிங்கிறது என்னெல்லாம் சொல்றாரு. வள்ளுவரே சொல்றாரு, அரவினை யாதனில் கொல்லாமை குரல் பிறவினை எல்லாம் தருங்க. அறம்னா என்னன்னா கொல்லாமைதான் இருக்கிறதுலே பெரிய அறமா. வள்ளுவரை தூக்கி பிடிப்பேன், அப்புறம் பகுத்தறிவும்பேன், நான் மாட்டுக்கு திங்கிறேன்பேன். சில நிறைய அப்படி கிடையாது. மாடு என் தம்பியும் பாங்க ஒரு சிலரு. சீமான்லாம் சொல்ல மாடு என் தம்பியும் பாரு, அப்புறம் கொஞ்ச நேரத்துல மாடை வெட்டி சாப்பிடுவோம் பாரு. சொல்றேன் நான் வளர்க்குறேன் இல்ல, என்னத்த சொல்ல. அதாவது இறைவன் வந்து மனுஷனை வந்து ரோபோ மாதிரி படைக்கல. அவனுக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அவனுக்கு நல்லது செய்யறதுக்கும் சுதந்திரம் இருக்கு, தப்பு பண்றதுக்கும் சுதந்திரம் இருக்கு. அதனால நல்லது செஞ்சா நல்வினை, அவனுக்கு நல்ல கர்மா, தீவினை தீய கர்மான ரெண்டும் பதிவாயிட்டே தான் இருக்கும். தப்பு முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனால ஒரு மனுஷனை வந்து இறைவன் இயற்கையா அவனுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்காரு. ஆனா அவன் என்ன பண்ணாலும் கணக்கு விளைவு, பின் விளைவு உண்டு. அதனால இது எப்படி சொல்ல, அதுக்காக நான் பெரிய சைவம்லாம் நான் பெரிய யோக்கியன்னு நான் ஒத்துக்கிட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம ஒன்றும் நீங்க சைவமா இருந்துட்டு போங்க. நான் வந்து அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அதெல்லாம் பாவம். நானும் வள்ளலார் இதுல ஒரு 8 வருஷம் இருந்தேன். அசைவம் சாப்பிடாம தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம சாப்பிடதான் செஞ்சோம். நம்ம பெரிய யோக்கியம் மற்றவங்க எல்லாம் அப்படிலாம் சொல்ல விரும்பல. இருந்தாலும் சொல்றேன், இருந்தாலும் இறை தண்டனைங்கிறது இருக்கு, பின்விளைவுகள் உண்டு எந்த ஒரு செயலுக்குமே. அதான் சாமி சொல்றாருல, பேய் காத்து அடிக்குதடா, பெரும் வெள்ளமதாய் போகுதடா, கொம்பு சத்தம் கேக்குதடா, வம்பு களி அழியுதடாங்க. களி எப்படி அடிமா? வெள்ளம் போதா, அடிச்சு கொண்டு போதா எல்லாத்தையும். இப்ப நீங்களும் சிக்கினீங்கன்னா அதான் நானும் சிக்கணுமா, அதுதான் கதை. ஆனா இருந்தாலும் பார்த்தா அவ்வளவுதான் பாவமா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு நினைக்கும் போது. என்ன செய்ய, நம்ம மற்ற உயிர்கள் மேல இறக்கப்பட மாட்டேங்கிறோம். அதனால இறைவன் நம்ம மேல இறக்கப்பட மாட்டேங்கிறானே. அதான் சாமி சொல்றாருல, கூத்தாடி கூத்தாடி நான் கொல்லி வைத்து போறேனடா, கொல்லி வைக்கும் குமரனடா, கொப்ப நந்தி ஈசனடாங்க. கொல்லி வைப்பேங்கிற, கூத்தாடி கூத்தாடி கொல்லிதான் வைப்பேங்காரு, காப்பாத்துவேன்னு சொல்லல. கலியுகத்தை பொறுத்தவரையில கடவுள் சாமி வந்து அன்னைக்கு வந்து மன்னராட்சியில இறைவனுக்கும் மன்னனுக்கும் தொடர்பு இருக்கு. சாமியே எம்பெருமானே ஈசனே என்று சொல்றாரு. கோவில் சிவ ஆலயங்கள் குளங்கூபம் வாவிகளும் சேவித்த அனுதினமும் செய்வானே தான தர்மம் ஆதலால் சோழன் அரசாலும் சீமையிலே நீதமாய் தெய்வம் நிலைநிறுத்தமே. தேவேந்திரர்கள் போய் சிவன் இடத்துல முறையிடுறாங்க, சிவனே சோழ மன்னன் ஒழுக்கமா ஆட்சி பண்றான், அதனால அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எல்லையில மும்மாரி மழை பெய்யணும்னு சொல்லி யாரு? தேவேந்திரன் போய் சொல்றான் சிவபெருமான இடத்துல. தேவர்கள் போய் சொல்றாங்க ஈசன் இடத்துல. அப்போ இதெல்லாம் நீங்க பாருங்க. அப்புறம் பாருங்க, வாடி வந்த பட்சினுக்கு வாளால் அவனுடம்பை தேடி வந்த வேடனுக்கு தொடை அறிந்து இந்தவன்கான் ஆறில் ஒரு கடமை அவன் வேண்டிட்டானே மாறியவன் மக்கள் மனதில் கவ்வையிலைங்க. அப்போ இது நீங்க ஒரு புறாவுக்காக, ஒரு பறவைக்காக தன்னுடைய தொடைக்கறியை அறுத்து கொடுத்துருக்கான் வேடனுக்கு. அப்ப எவ்வளவு தூரம் அவன் எவ்வளவு நல்லவனா இருந்திருக்கான். மன்னர்கள் இன்னைக்கு கொடுப்பானா? இன்னைக்கு ஆட்சியாளர்கள் கொடுப்பாங்களா? இன்னைக்கு இருக்காங்களா எம்எல்ஏ மந்திரி? வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிபோகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயில். இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியல. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக, ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.